Cast is beautiful, amazing cast. Everyone has done so well. Okay, எனக்காக சொல்ல வர சின்ன கதாபாத்திரம் படம் பார்த்துருக்கேன், தேவியில் படம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ யாரோ சொன்னாங்க ரேணுகா, ஓகே அவங்க நடிச்சிருக்காங்க, ஒரு சின்ன ரோல் தான். அவங்க வந்து பிரியா பவானி சங்கரோட அம்மா. படம் அவங்க சீன் முடியும் போதே கை தட்டுறாங்க. ஸோ ஐ திங்க் இது எக்ஸலண்ட். அண்ட் என்னோட பெரிய சந்தோஷம் என்னன்னா அனிருத் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் அமேசிங். ஓகே, படம் பாட்டு கேட்டீங்க, இப்போ இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படின்னு இருக்காங்க வந்து கண்டிப்பாக படம் பாருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த மீடியா ஃபார் எவ்ரி சப்போர்ட் யூ கிவன் அஸ் ஃபார் இந்தியன் 2. இது வந்து எப்படி சொல்றது, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ டேக் திஸ் ஆஸ் மை பர்சனல் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் கவரிங் அஸ். ஓகே, ப்ளீஸ் வாட்ச் இந்தியன் 2. நல்லா சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம் சார். நல்லா அருமையாக இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக நடிச்சிருக்காரு. நம்ம டீம் வந்து மேலே இருக்காங்களோ, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்தியன் 1 விட இந்தியன் 2 கம்பேக் இந்தியா வந்து பயங்கரமாக இருக்குது. ஒரு சீன்ஸும் ஒரு கெட்டப்ஸும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். சூப்பராக இருக்குது. அவர் வந்துட்டு இன்னொரு ஷோக்கு போயிருக்கார். தேங்க்யூ. ஆமாம் ஆமாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. பட் இதில் என்னன்னு தெரியல, படம் பார்த்துட்டு எனக்கு பர்சனல் ஒப்பீனியன் என்ன, இந்தியன் தாத்தா நல்லவரா கெட்டதானே சூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தில் விட்டுருக்காரு. இதோடைய இது என்னென்னா பார்ட் 3ல் தான் தெரியும். ஏன்னா படத்தில் அந்த போலீஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மக்களால் தாக்கப்படும் போது அவர் காப்பாற்றினார், கடைசி அவரே தூக்கிட்டு போயிருக்காரு. ஸோ என்ன செய்ய போதாது அப்படிங்கிறத பார்ட் 3ல் பார்க்கறதுக்காக ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் ரொம்ப தைரியமாக அடிச்சிருக்காரு. அதுக்கு ஒரு தைரியம் வேணும் சங்கர் சாருக்கு. ஏன்னா டேரெக்டாகவே தாக்கியிருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு சீன்லேயும் நமக்கு தெரியுது யாரை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ சூப்பர். எனக்கு என்ன இந்த படம் பார்க்கும்போது கமல் சாருடைய பிரச்சாரம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. கதை நல்லா இருக்கு ப்ரோ. அதிலே சொல்லியிருப்பாங்க இது மக்களுக்கு சாத்தியமா அப்படிங்கிறது. ஸோ பார்ட் 3ல் தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு பொதுவாக ஒரு தப்பு பண்ணால் ஆப்போசிட்லேருந்து தாக்குவாங்க. பட் அவர் ஃபேமிலியை வச்சே தாக்குறதுக்காக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனால் தாக்குறதுனால எவ்வளோ ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதையும் படத்தில் சொல்லியிருக்காரு. பட் இது கரெக்டாக இல்லையாங்கிறது பார்ட் 3 பார்க்கும்போது நமக்கு அது தெரியும். அது வேற லெவல் தெளிவா, அது என்றைக்குமே நம்ம ஈடுகட்ட முடியாது. ஸோ அதனுடைய அந்த பிஜிஎம் இடையில இங்கே வரும்போது கூட நமக்கு அங்கே தான் போயிட்டு வரும். ஸோ அதுக்கு தான் கிளாப்ஸ் வந்துச்சு. பார்ட் 1 வேற லெவல். மியூசிக் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா பார்க்கலாம் ஜாலியாக பார்க்கலாம் படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னவோ கமல் சார் போர்ஷனை விட சித்தார்த் போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி தோணுச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு அவர் போர்ஷன். அந்த எமோஷனல் போர்ஷன், அம்மா போர்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. விவேக் சார் நம்ம பார்ட் 1ல் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி என்ஜாய் பண்ணோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் எல்லாமே சூப்பர். எல்லா கேரக்டருமே பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. குட் ஒர்க். தேங்க்யூ. தெரில, இது டைரக்டரோட பர்மிஷன். ஐயோ, நான் தான் சார் பண்ணியிருக்கேன். ஓகே, அதான் இல்லை என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா டைரக்டரோட பர்மிஷன் இல்லாமல் இது சொல்லாமல் தெரில எனக்கு. விவேக் சாரோட போர்ஷன் வந்து நான் தான் பண்ணேன். இது பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. விவேக் சார் இல்லாத ஒரு இடத்த வந்து எனக்கு ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த சங்கர் சாருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். இதில் என்னென்னா சங்கர் சார் கூட நடித்த அனுபவம் பெரிய அனுபவம். ஒவ்வொரு தடவையும் வந்து விவேக் சாரை ஃபீல் பண்ணி அது நடித்தேன். நிறைய வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. நார்மல் விவேக் சாரை இல்லாமல் ஒவ்வொரு ஷாட்டும் வந்து இந்த படத்துக்குன்னு அவர்கிட்ட ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணியிருக்காரு, ஒரு பாடி லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதை சொல்லிக் கொடுத்தாரு. ஒரு விஷயம் சொல்லும்போதும் பாபா இது அந்த விவேக் சார் கிடையாது, இந்த விவேக் சார் சொல்லி கொடுத்தாரு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். படம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. அவங்களாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அதில் இல்லை, இது விட 3 மடங்கு அதிகமாக 3ல் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். சித்தார்த்தோட போர்ஷன் வந்து ஃபுல்லாக வந்து யூத் வந்து பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணும். இப்போ இருக்கிற அப்டேட்டு கரண்டில் இருக்கிற யங்கர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, அது கண்டிப்பாக நிறைய மேக்கிங்கில் இருக்குது. இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு வந்து அப்போவே வந்து டெக்னாலஜியில் டிஜிட்டலே இல்லாதப்போ வந்து சங்கர் சார் வந்து அந்தளவுக்கு அப்போவே பண்ணியிருந்தார். இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு வந்து இப்போ ஒன்றும் வேண்டாம், விவேக் சார் படம் ஃபுல்லாக இருக்கிறாரு. இதுவே ஒரு இதுக்கு மேலே என்ன சொல்லணும், அதுதான் அவருடைய சங்கர் சாரோட
அது வந்து அப்போத்த சீசனுக்கு அவர் ஓகே, இப்போதுக்கு ட்ரெண்டுக்கு இவர் ஓகே, அதுதான் சொல்ல முடியும். மற்றபடி வேறு கமெண்ட்ஸ் சொல்லக்கூடாது, நான் சொல்லக்கூடாது. எல்லாருமே எல்லாருக்கும் உண்டான போர்ஷன் கரெக்டாக வந்து கரெக்டாக எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு என்னென்ன போர்ஷன் இருக்கோ அது கரெக்டாக அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. எந்த ஆர்டிஸ்ட்டுமே அவர் வேஸ்ட் பண்ணவே இல்லை. ஒரு ஷாட் வந்தாலும் அந்த ஷாட்டுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் வந்து டைரக்டர் கொடுத்துருக்காரு. அது கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்டர் ஆகும். இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த படம் வந்து இப்போ இருக்கிற கமர்ஷியலுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான், அவர் ஜனரஞ்சகமாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து வயசு வித்தியாசமே கிடையாது. குழந்தைகளுக்கு தான் பிடிக்கும், பெரியவங்களுக்கு தான் பிடிக்கணும். எல்லாம் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இதுக்கு வந்து எல்லா ஏஜுக்கும் இது பிடிச்ச மாதிரி தான் விஷயம் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்ன சொல்லணுன்றீங்க, படம் வந்து சூப்பராக இருக்குது. நான் வந்து ஆக்சுவலாக கமல் ரசிகர், அதனால் அதே டிஃப்ரெண்ட் இருக்கு. அது இதில் டிஃப்ரெண்ட் நிறைய தான் இருக்குது. அது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த 28 வருஷத்துக்கு முன்ன பார்த்த ஒரு இது அதே ஃபீலிங்கில் அப்படியே எடுத்துன்னு வந்திருக்காரு சங்கர் சார். கமல் சாரும் நல்லா பண்ணியிருக்காரு. அது ஒரு பார்க்க நல்லா இருக்குது, ஃபேமிலியாக பார்க்கறதுக்கு நல்லா பார்க்க படம். வேறு அனிருத் மியூசிக் நல்லா தான் இருக்குது. நாங்களும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இது படத்தில் பார்க்கும்போது நல்லா இருக்குது, எஃபெக்ட் நல்லா இருக்குது. ஏஆர் ரகுமான் மியூசிக் போலே அந்த இது எஃபெக்ட் அப்படியே இருக்குது. ஆனால் ஒன்றும் ஏ போலே தெரியலையே, தத்ரூபமாக இருக்கிற போலே தான் இருக்குது, ஒன்றும் இதுவும் இல்லை, நல்லா இருக்குது. கடைசி வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. அது சங்கர் சாருக்கு ஒரு ஹேட்ஸ்அப் தான். கமல் சார் வந்து சில சீன்லாம் ஒரு சீன் இருக்குது, அந்த ஒரு சீனே போதும், அந்த ஒரு சீனே போதும் எனக்கு போதும். அவர் நடந்து வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுவார், அதுவே போதும், எனக்கு நிறைவாக இருந்தது அந்த சீன். ஓகே, சேம் அது கரப்ஷன் தான், அந்த இதே தான். ஃபஸ்ட்டு இதில் இருந்த கரப்ஷன் தான் இப்போது அந்த கரப்ஷன் காட்டுறாங்க, வேறு வந்து. ஓகே, தேங்க்யூ சார். ஸ்பெஷல் ரிலீஸில் ஆண்டோபர் ரிலீஸில் ஸோ வரோம் எல்லாரும் ஸ்வீட்டு. தேங்க்யூ கொடுங்க, எல்லோரும் கொடுங்க. சொல்லுங்கள் சார். சூப்பராக இருந்தது சார், படம் செம்மையாக இருந்தது. கமல் சார் ஆக்டிங்லாம் சொல்லவே தேவையில்ல, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்ட் 3க்கு வெயிட்டிங் சார். பார்ட்டு ஆண்டவரோட படம் ரிலீஸ் இல்லை, செலிப்ரேஷன் தான். ஸோ அதனால் அங்கேயே உள்ளே கொடுக்கலான்னு பார்த்தேன், அலௌடு இல்லை. ஸோ அதனால் வெளியே வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 6 வயசு அப்போ, இப்போ 34 வயசு ஆகுது. நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஒன்னோட மியூசிக்ஸும் இதில் வருது. அந்த மூவியே இதை கம்பேர் பண்ண முடியாது சார். இந்தியன் 1 இஸ் த பெஸ்ட் ஆல்வேஸ். ஆனால் இவங்க கொடுத்துருக்க லீட் பார்த்தா இந்தியன் 3 இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது கம்பேரிட்டிவ்லி. அனிருத் ஸ்டைலில் இருந்தது சார். அனிருத் ஸ்டைல், ஏஆர் ரஹ்மான் வேறு, அனிருத் வேறு. அனிருத் ஸ்டைலில் அனிருத் மியூசிக் இருந்தது, நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அதான் சார், விவேக்கையும் மனோபாலா சாரியும் திரும்ப பார்த்த மாதிரி இருந்தது. தட்ஸ் இட் குட் திங். ஆக்சுவலி ஈக்குவலாக தான் சார் இருந்தது மூவி பொறுத்த வரைக்கும். மூவி ஒரே ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு, ஈக்குவல். சரி, எல்லாமே நல்லா. அதான் சினிமாட்டோகிராஃபியும் சரி, சங்கரோட மூவியும் அந்த சங்கரோட மூவின்றது தெரியுது. அதில் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் சார். அந்த மூவி டோட்டலாகவே டிஃப்ரெண்ட். அதில் இருக்கிற செட்டோ சீன்ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட். இதில் இருக்கிறது கம்ப்ளீட்டே டிஃப்ரெண்ட். இந்த காலத்துக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இது இருக்குது, அந்த காலத்துக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அது இருந்தது. யார்? சித்தார்த்தா. 2 பேருக்குமே கொடுத்துருக்காங்க, ஈக்குவலாக தான் இருக்குது. சித்தார்த்துக்கும் இருக்குது, கமலுக்கும் இருக்குது. ஆக்சுவலாக தேங்க்ஸ். படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போயிருந்து, பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சூப்பராக போச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. மற்ற எல்லாம் சாங்ஸ் எல்லாம் பக்கா இருந்துச்சு. புரியல. ஃபஸ்ட்டு பாட்டு அவ்வளோ பாய் தான் பார்த்தேன். இப்போ செகண்ட் பாட்டு பார்க்குறேன். அதான் புரியல. டிஃப்ரென்ஸ் ஆகவே இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு பார்த்து தான் செகண்ட் படம் கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. சாங்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அனிருத் கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்குது, நல்லா பக்காவாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு படம். நாங்கள் ஸ்கூல் படிக்கிறேன், நான் 12th படிக்கிறேன். நான் லீவ் போட்டு வந்திருக்காரு ஃபஸ்ட் டே. ரொம்ப பிடிக்கும் கமல், சின்ன வயசு ஃபேன் தான். ஓகே, தேங்க்ஸ். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். 18 வருஷமாக நற்பணி இயக்கத்தில் மாவட்ட செயலாளராக இருக்கேன். நான் வந்து 3 மடங்கு எதிர்பார்த்து வந்தேன், 5 மடங்கு இருக்குது படம் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இருக்கிற யங்கர்ஸ் மெயினாக எங்கள் ஏஜை விட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும். அவங்க தான் பயங்கரமான அமகலமே பண்ணுறாங்க. தேட்டரை சரியாக பண்ணிக்கிறாப்புல. என்னென்னா இதே சங்கர் எந்திரன் 2 எடுத்தார், எந்திரன் 1 எடுத்தார்.
அது அந்த டிஃப்ரெண்ட் தெரியல. இது பயங்கரமாக தெரியுது. அதுக்கு இதுக்கு டச்சே இல்லாத மாதிரி இருந்தாலும் செம்மையாக பண்ணிக்கிறாப்புல. 5 ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்காங்க. 5 பேருடைய திறமையும் காமிச்சிருக்காங்க. ஒரு இதையும் கிளைமேக்ஸ் தான் உண்மையிலே சூப்பர். சரியாக பண்ணிக்கிறாப்புல. ஆமாம் ஆமாம். அப்போ வந்து நாங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் போனோம். ஆமாம் தெரியுத, கிராஃபிக்ஸே தெரியுத. அந்த ஒரு ஆமை சீன் ஒன்று வருது, அது உண்மையிலே நேச்சுரலாக இருக்குது. கோல்டு ஆமை அதான் வைரம், இது பார்க்க சொல்ல நேச்சுரலாக இருக்குது. கிராஃபிக்ஸ் இருக்கிறதே தெரியுது. ஆனால் அந்தளவுக்கு வளர்ந்துருக்கு தொழில்நுட்பம். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்க்கணும், குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கணும். அதுதான் இந்த ஒரு இல்லை கதை டிஃப்ரெண்ட்டு. அது வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் இருந்தது. இது வந்து ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாலும் திருப்தியாக இருக்குது. ரெண்டாவது இந்த 13 பேர் இருக்காங்க பாருங்கள், நாட்டை ஏமாற்றிட்டு போனவங்க, அவங்கள பிரதிபலிக்கிறார் இவர். அதுதான் ஒரு கேரக்டரும் ஒவ்வொருத்தர், விஜய் மல்லையா, லலித் மோடி எல்லாருமே ஒருத்தரை விட்டு வைக்கல. இது செகண்ட் பார்ட்டு என்ன பண்ணுவாரோன்னு தெரியல. தேர்ட் பார்ட்டு எங்களுக்கு தான் ரொம்ப இதாக இருக்குது. அடுத்த வருஷம் தான் இதோட படம்னு சொல்கிறாங்க. இந்த படம் விடக்கூடாது, 3 மாதத்தை விடணும். இந்த சூடு காயக்கூடாது. உண்மையிலே அப்படி இருக்கணும். ஆனால் இனி கவலை இல்லை, இனி கமல் தான். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு நிறையா இருக்குது. செம்மையாக பண்ணியிருக்காப்புல. தேங்க்யூம்மா. ஓவராலாக நல்லா தான் சார் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தியன் 1 நம்ம என்ன எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்தோமோ சேம் இந்தியன் 2வும் அது மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்தியன் 3யோட ப்ரோமோவும் போட்டிருக்காங்க 2025 ரிலீஸ் ஆகும்ட்டு. அதில் வந்து ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக், இதில் வந்து அனிருத் சாரோட மியூசிக், ரெண்டுமே கம்பேரிட்டிவ்லி சேமாக தான் இருந்தது. சாங்ஸ் வந்து ஒரு 2 சாங் தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த தாத்தா வராரு சாங் வந்து சிவாஜி மூவியோட கான்செப்டில் பலேல கால வர மாதிரி அந்த இது கொஞ்சம் இதில் போட்டிருந்தாங்க. ஓவராலாக கரப்ஷன்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் செட் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தாங்க. ஒரு கோல்டன் இதுலேயே வாழ்கிற மாதிரி அந்த இதெல்லாம் இருக்கிறதுலாம் காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா செட்லாம் நல்லா இருந்திருக்கு. ஆமாம் கண்டிப்பாக இருக்குது சார், கண்டிப்பாக இருக்குது. அதெல்லாம் அது வந்து கிளாசிக்கல் டச்சில் நம்ம என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாம் இருந்தது. இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக பாலிட்டிக்ஸு, இந்த என்னென்ன இன்றைக்கி இருக்கிற சோஷியல் ப்ராப்ளம்ஸ் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி நிறையா கான்செப்ட் கொண்டு வந்து தான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சார் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். கொடுத்துட்டேன்னா புரியல. இல்லை மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியன் 2னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு. படம் எக்ஸ்பெக்ட் பண்ணத அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஈக்குவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஹைப்புக்கு ஈக்குவலாக அந்த மேக்கிங், அந்த ஒரு பிரம்மாண்டம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் பார்க்கணும். ஸோ இந்தியன் 1 அளவுக்கு இது எக்ஸ்பெக்டேஷன் பண்ண மாதிரி இல்லை தான். அண்ட் தென் அனிருத்தோட மியூசிக் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணல. இந்தியன் பார்ட் 3க்கு எடுத்து வச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ப்ளஸ் 2 பாட்டு தான் படத்தில் வருது. அண்ட் தென் நீலோர்பம் சாங்கும் கட் பண்ணிட்டாங்க. டிசப்பாயின்மெண்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எல்லா ஸ்டோரியும் ப்ரீஃப் பண்ணிவிட்டு செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் இதுவும் இருக்குது. அண்ட் தென் மோர் ஓவர் இந்தியன் 3 இதை விட நல்லாயிருக்கும். அதோட ட்ரெய்லர் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் நல்லா ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது. இவருக்கு தேவையான உதவிகள் கிடைக்கிறது, நம்மளும் அதுக்கான என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அதை கண்டிப்பாக பண்ணணும். சரியா? ஓகே, தேங்க்ஸ். ரொம்ப அருமையாக இருக்குது சார், ரொம்ப அருமையாக இருக்குது சார். விவேக் சார் வந்து படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இருக்காப்புல. விவேக் சார், கமல் சார் அவங்க வர்ற அந்த கூட்டணியில் வந்து அந்த பஞ்சஸ்லாம் வந்து நம்ம அறியாமல் நம்ம கைத்தட்டி ரசிக்கிறோம். அந்த அளவுக்கு இருக்குது, ரொம்ப அருமையாக. எஸ்ஜே சூர்யா சார் வந்து இடையிடையில் வர்றாங்க, ஆனால் அநேகமாக அதனுடைய ஃபினிஷிங் வந்து 3ல் தான் இருக்கும் போல் இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு லைட்டாக ஒரு லீடு காட்டுறாங்க. ஆமாம், அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நம்ம ஒரு 5-6 மாதங்கள் காத்திருக்க வேண்டியது. ஜனவரியில் தான் நம்ம அது போல் இருக்குது. என்னம்மா என்ன சொன்னல, மனோபாலா சார்லேருந்து விவேக் சார் வந்து அவங்களாம் நம்ம மறைந்துட்டாங்க அப்படின்னு தகவல் தான் நமக்கு அதுக்கு வந்திருக்கே தவிர அவங்க இன்னும் மறையலை. இந்த படத்தின் மூலமாக இன்னும் மக்கள் மனதில் பல ஆண்டுகள் விவேக் சாரும் மனோபாலா அண்ணனும் கண்டிப்பாக இருப்பாங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. சித்தார்த் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து ஆமாம், இது வந்து உண்மையில் இவருக்காகவே எழுதப்பட்ட கதையோ அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் கடைசியில் நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி ஆவார். நிறைய ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா அதை என்ஜாய் பண்ணுவீங்க. ஆமாம், நாமும் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். ஆமாம், நீங்களும் போங்க கண்டிப்பாக. எது ஐயா? ஆமாம், சிஜி மாதிரியே தெரில.
ஏன்னா அது தெரிஞ்சால் சங்கர் சார் படம் கிடையாதுல்ல. ஆமாம், ரொம்ப எவ்வளவு நேர்த்தியாக எது தேவையோ அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரே வார்த்தையில் சொல்கிறேனே, நான் பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் போய் தயவுசெய்து மறக்காமல் உடனடியாக டிக்கெட்டை போடுங்க. ஆமாம், அந்த ஒரு எழுத்து தான் வித்தியாசம். இந்தியன் 1 இதில் 2 இருக்குது. ஆமாம், அதில் இருந்த காட்சிகள் இதில் இல்லை. ஆமாம், இதில் இருந்த காட்சிகள் அதில் இல்லை. சொல்லிடுவா. ஒரு கட்டத்தில் வந்து அதாவது இந்தியன் தாத்தா வந்து ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அதுலேருந்து அப்படி எஸ் ஆவார். எஸ் ஆன உடனே அவருடைய லக்கேஜெல்லாம் எடுத்து வண்டியில் ஏற்ற சொல்லுவாங்க. யார் அப்படின்னா ஏற்று அப்படின்னோடனே விவேக் சார், அட பாவிங்களா, ஒரு பெரிய ஆஃபீஸரை லக்கேஜ் ஏற்ற வச்சுட்டிங்களாடான்னொன்னே அது ஏர்போர்ட்லேருந்து அப்படி வண்டி கிளம்பும்போது கமல் சார் அப்படி பார்த்துட்டு அப்படி பைக்கில் கை விடுவார். லக்கேஜெல்லாம் ஏற்றியா சார், வண்டியோட கையை அப்படி ஏந்தினோன்னு ஒன்று போடுவார். போட்டோ நக்கல் அப்படி நிக்கல் அப்படிம்பார். அந்த சீனில் வந்து என்ன அறியாமல் அப்படி உற்சாகமாக கை தட்டி பார்த்தேன். ஆமாம், நான் இந்தியன் 2ல் இருக்கேனே, நீங்கள் பார்க்கலையானோ? நான் நடித்ததுன்னு சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், நானும் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் போய் பார்த்து தான் சொல்லணும். நான் நடித்து நானே சொல்லக்கூடாதுல்ல. அதனால் எனக்கும் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த சங்கர் சாருக்கும் கமல் சாருக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றியை சொல்லிவிட்டு, பட்டம் சூப்பராக வந்திருக்கு. பட்டாசை போட்டாச்சு, பட்டாசை கிளப்ப வேண்டியதான் நம்ம. அண்ணே படம் ஒர்த்து தாங்க. ஆப்வியஸ்லி நம்ம வந்து என்ன ஒரு விஷயம்னா படத்தை தான் பார்க்கணும். நம்ம அது ரொம்ப ரியாலிட்டியாக அப்படி போய் பார்த்தோம்னா அது ரொம்ப கஷ்டம். படத்துக்கு ரேட்டிங் அது அந்த மாதிரி என்னால் கொடுக்க முடியாதுங்க. ஜென்ரலாக நான் கொடுக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து நான் அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. ரேட்டிங் கொடுக்குற அளவுக்கு ஒரு கிரிட்டிக் நான் கிடையாது. நார்மல் ஆடியன்ஸாக ஐ ஜஸ்ட் கோ வாட்ச் மூவி, அவ்வளோதான். சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி ரொம்ப வருஷம் கழிச்சு ஐ திங்க் அவரோட படம் ஒன்று வந்திருக்கு. அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் அவர் வந்து ஒரு சூப்பரான ஆக்டர் தான். அது கிளியராகவே தெரிஞ்சது அவர் என்ட்ரிலேருந்து அண்ட் கடைசியில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல படமே இல்லை, கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் அது ஒரு நல்ல படமாக இருக்குமா? அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் தான் நினைக்கிறேன். இப்போ சில பேருக்கு அது பார்க்கும் போது அப்படி இருக்கலாம், சில பேருக்கு அது அப்படி இல்லாமல் இருக்கலாம். அட் எண்ட் ஆஃப் தி டே அது பீப்புள் என்ன யோசிக்கிறாங்கன்னு இருக்குது. எல்லாருமே ஐ திங்க் இந்த படத்தில் இருக்கிற எல்லா கேஸ்ட்டுமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் சமுத்திரக்கனி சாருமே சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஐ ஜஸ்ட் ஃபெல்ஸ் எஸ் சூர்யாவோட சாரோட ப்ரெசன்ஸ் இன்னும் இருந்திருக்கலாம். மேபி அவர் தேர்ட் பார்ட்டில் வருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் மோஸ்ட்லி காமெடி. பட் அதான் சொன்ன மாதிரி அவர் ஏஐ பண்ணியிருக்காங்க சில இதுலலாம். அது சூப்பராக இருந்தது. ஏஐன்னு தெரியல, சொல்கிற வரைக்கும் தெரியல, ஆனால் சூப்பராக. படத்தில் சாங்லாம் எப்படி மேம்? தாத்தா வராரு 7.5 தர போகிறாருனாங்களே, அந்த சாங்லாம் எப்படி? ஆக்சுவலி கேட்கும் போது வைபாக தான் இருக்குது அந்த பாட்டுக்கு. நானே டான்ஸ் ஆடி இருக்கேன். சோரியா நாட் ரியலி. அதான் அகெயின் நான் சொன்ன மாதிரி பீப்புளோட பெர்ஸ்பெக்டிவ் தான். எனக்கு அது பார்க்கும்போது பெருசாக தெரியல. மேபி சில பேருக்கு தெரியலாம். சாரி, சூப்பராக இருந்தது. அதுதான் எனக்கு அந்த படத்திலே பிடிச்சது அந்த கேமரா குவாலிட்டி தான். ஐ திங்க் அந்த எடுத்துருக்கிற விதமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எந்த சீனு கடைசியில் ஒரு ஃபைட் சீன் நடந்தது. ஸோ சாரி. அண்ட் மெட்ரோவில் ஒரு சீன் இருந்தது. அது கம்ப்ளீட்டாக அவரை வந்து ஒரு இதில் ஒரு ஆட்டோமேட்டிக் அந்த பைக் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் உட்காந்து ரொம்ப நேரமாக அந்த சீன் போயிட்டு இருந்தது. அது சூப்பராக இருந்தது. கேமரா ஒர்க்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஆமாம், இல்லை எதுவுமே காட்டல. அதை பற்றி காட்டவே இல்லை. எதுவுமே காட்டல. அதான் மேபி தேர்ட் பார்ட்டில் இருக்குமோ என்னமோ தெரியல. சாரி, ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம், செகண்ட் ஹாஃப் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லேகிங்காக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி இட் வாஸ் ஃபைன். ஆமாம், நாட் ரியலி. எனக்கு தெரியல, மேபி தெரியல எனக்கு. அதான் ஒரு கரப்ஷன்ற விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. இட் கேன் பி ஓவரால் இந்தியா. ஸோ இந்தியன்ற ஒரு விஷயத்தினால மேபி அது கம்ப்ளீட்டாக ஓவரால் இந்தியாவாக எடுத்து போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து மல்டிபிள் வில்லன்ஸ் இருக்காங்க. அதான் சொல்கிற மாதிரி மல்டிபிள் பீப்புள் இருக்காங்க. பெருசாக யாரையும் பவர்ஃபுல்லாக அப்படி காட்டல. மேபி எஸ்ஜே சூர்யா சார் அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். மற்றவங்கெல்லாம் மேபி இருக்கலாம்.
அவங்கள நல்லா இருந்தாங்க. ஐயா எல்லாருமே நல்லா தான் இருந்தாங்க. எனக்கு பர்டிகுலராக அப்படி யாருமே எனக்கு இல்லை. தேங்க்யூ. பச்சை பச்சை ஜாக்கெட்டு இந்தியன் 2க்கு விட்றா மச்சான் ராக்கெட்டு அந்த மாதிரி இருக்குது படம். சும்மா பட்டாசாக வெடிக்குது. எல்லாருமே வந்து இந்தியன் 2 கண்டிப்பாக பார்க்கலாம். இந்தியாவில் பிறந்த குடிமகன் எல்லாருமே வந்து இந்தியன் 2 கட்டாயம் பார்க்கணும். அப்படி இந்த படத்தை பார்க்க மறந்துட்டிங்கன்னா இந்தியாவிலே இருக்காதீங்க. தயவுசெய்து அப்ராடு கிளம்பி போடுறீங்க. அதுதான் ப்ரோ என்னுடைய கருத்து. அப்போ வந்து 1000 500 லஞ்சங்கள் வந்துச்சு. இப்போ கோடிக்கணக்கில் நடக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த காலகட்ட 2K கிட்ஸுக்கு தெரியாது. ஸோ அதை சொல்லுற விதமாக தான் சொல்லியிருக்காங்க. படம் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கு. எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஃபேமிலியாக தனியாக கூட வந்து பாருங்கள். தனியாக பார்த்தோன்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும், ஸோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்காகவே வந்து இந்த இந்தியன் 2 வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இறந்து போன நடிகர்லாம் பார்த்தது ஒரு சந்தோஷமாக இருக்குது. விவேக் சார், மாரிமுத்து, மனோபலா, நெடுமுடி வேணும், ஸோ அவங்களெல்லாம் பார்த்தது நல்லாயிருக்கு. நான் வந்து எஜே சூர்யாவுக்காக ரொம்ப எதிர்பார்த்து வந்திருந்தேன். ஸோ அவரோட ஆக்டிங் வந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு 2-3 சீனில் தான் வராங்க. ஸோ அவரே சங்கர் சாரே சொல்லிட்டார் ஒரு இந்தியன் ப்ரெஸ் மீட்டில். ஸோ இந்தியன் 3ல தான் வந்து அவரோட ஃபுல் ரோல் வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக இந்தியன் 3ல வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு லீடு கொடுத்துருக்காங்க. அந்த லீடுமே வந்து ஒரு ஹை பேத்தி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. இந்தியன் 3க்கு வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. அது படங்கள் பொறுத்திருந்தால் எல்லாருமே லேக் தான் இருக்க தான் செய்யும், இல்லாமலாம் இருக்காது. பட் அந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்றத கருத்தை மட்டும் நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம சாதாரணமாக கடந்து போயிடக்கூடாது. ஸோ லஞ்சம் வாங்குறது தப்புனா லஞ்சம் கொடுக்குறதும் தப்பு தான். என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பைக்கில் போகிறோம், ஹெல்மெட் போடலை, லைசன்ஸ் இல்லை, ஆர்சி புக் இல்லைன்னா வந்து ஃபைன் போடுறாங்க. ஆனால் சார் எத்தனை பேர் வந்து அந்த ஃபைனை கட்டுவாங்கன்னு தெரியல. சார் ஃபைன்லாம் வேணாம் சார், என்ன சார் சைடில் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் நான் வந்து என்கரேஜ் பண்ணி அவங்களும் வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம கொடுக்குறத தவிர்த்தனா அவங்களும் வாங்குறது தவிர்ப்பாங்க. ஸோ ஃபைன் போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஃபைனை ஏற்றுக்கிட்டு ஃபைனை கட்டுங்க. 1000 ரூபாய்க்கு பயந்துட்டு 500 ரூபாய் லஞ்சம் கொடுத்தனா அடுத்தடுத்து வந்து அந்த 500 1000 ஆகும், 1000 லட்சமாகும். ஸோ லஞ்சத்தை ஒழிக்க முடியாது, ஒழிக்கிறதுக்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுன்றதை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க ப்ரோ. கண்டிப்பாக வந்து படத்தை பார்க்கலாம். சிஜி ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இந்த இந்தியன் 2ல டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ கமல் சார் வந்து நான் நேரில் பார்க்குற சான்ஸும் கிடச்சிருந்துச்சி எனக்கு. அவரோட ஆக்டிங் வந்து நேரில் பார்த்துருந்தேன். ஸோ இந்த கெட்டப் போட்டு என்னால் ஒரு 4 ஹவர்ஸ் வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஆனால் அவர் எப்படி அந்த கெட்டப் போட்டுட்டு எப்படி என்ன இன்டர்வியூலாம் பார்த்துருந்தேன். ஸோ லிக்விடு தான் சாப்பிட முடியும், சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. எல்லாருமே கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த மேக்கப்பை கலைக்கிறதுக்கே வந்து 5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே டீமாக வந்து ஃபுல் எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்காங்க ப்ரோ. கண்டிப்பாக வந்து இந்தியன் 2 பார்க்கலாம். சங்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயக்குனராக ஆக வேண்டியவரே கிடையாது. அவர் வந்து ஒரு விஞ்ஞானியாக ஆக வேண்டியது. அவர் எப்படி தான் எதிலேருந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறாரு இல்லை அவருக்கா தோணுதா என்னன்னு தெரியல. அவர் மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட் ப்ரோ. ஓகே ப்ரோ. கமல் சார் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. சித்தார்த், பாபி சிம்மா, பிரியா மனுஷன் அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அனிருத் மியூசிக் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லையோ இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல. தேர்ட் பார்ட்டுக்கு ஒரு நல்ல லீட் கொடுத்துருக்காங்க சூப்பராக. லாஸ்ட்டில் ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க, தேர்ட் பார்ட்டோட ட்ரெய்லர். ஸோ மோஸ்ட்லி நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தேர்ட் பார்ட் இன்னும் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு தோணுது. அது ஒரு கண்டினியூஷன் மாதிரி தான் இருந்துச்சு. அவர் ஃபஸ்ட் பார்ட்டில் அவர் எஸ்கேப் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு இப்போ திருப்பி வந்து அவர் கம்பேக் கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லையோ அப்படின்னு தோணுது. மேபி அவங்க தேர்ட் பார்ட்டுக்கு இது ஒரு லீடாக கொடுக்கணும்னு தான் செகண்ட் பார்ட்டே எடுத்திருக்காங்களோ அது மாதிரி தான் தெரிஞ்சுது. விவேக் சார் வந்து கொஞ்சம் ஏஐ மாதிரி தெரிஞ்சுது. பட் அவங்க பேசினது காமெடியெலாம் நல்லா ஒர்க் அவுட் இருந்துச்சு. அவங்க பார்க்கறது ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா மறைந்த நடிகர்கள் விவேக் சாருக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க காமெடி நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் பார்த்தவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மனோபாலா சாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் கம்மி சீன்ஸ்லாம் வர மாதிரி இருந்துச்சு. மேபி அவங்க தேர்ட் பார்ட்டில் அவங்களை லீட் இருக்கலாம். கமல் சாருக்கு அப்புறம் சித்தார்த் ஆக்டிங் எக்ஸ்ட்ராடனரி இருந்துச்சு. எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் எல்லாமே சிங்காக இருந்துச்சு நல்லாவே. ஸோ தேர்ட் பார்ட்டுக்கு ஒரு நல்ல லீட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். அதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அனிருத்தோட வழக்கமான மியூசிக் போல் இல்லையோன்ற மாதிரி தோணுச்சு. நம்ம கூஸ் பம்ஸ் வரும் அனிருத் மியூசிக் கேட்டாலே, அந்த மாதிரி இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். பிஜிஎம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. தாத்தா வர சாங் வந்து கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீடியோ ஓகேவாக தான் இருக்குது. வீடியோ பார்க்கும்போது அதெல்லாம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேக்கிங் ஒர்க்கு, ஸ்க்ரீன் பிளே அதெல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. எதுவுமே சொல்கிறது குறையே இல்லை.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப லேக் ஆக போச்சு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் எனக்கு ரொம்ப லேக் ஆக போச்சு. அப்புறம் நிறைய தேவையில்லாத சீன்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சாங் தேவையே இல்லையோன்னு தோணுச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பாட்டில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சித்தார்த்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவர் தான் மெயினாக வந்து திருப்பி கமல் சாரை வர வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம படத்தில் சொல்ல முடியாது, அதனால சொல்ல முடியல. பட் வந்து சித்தார்த் சருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. யார்? பிரியா பவானி சங்கர் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரகுல் பிரீத் சிங்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ரோல். தேர்ட் பார்ட்டில் காஜல் அகர்வால் மேம் வராங்க. அதுக்கு வந்து காமிச்சிருக்காங்க, ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. படத்தோட லாஸ்ட்டில் தேர்ட் பார்ட்டுக்கு வந்து ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தேர்ட் பார்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இந்த பார்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம், கொஞ்சம் கம்மியாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணியே போகலாம். ஏன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் தேர்ட் பார்ட்டுக்கும் ஒரு லிங்க் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம யங் கமல்ஹாசன் பார்க்கலாம் தேர்ட் பார்ட்டில் கண்டிப்பாக. ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க, நல்லாயிருக்கும் படம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாருக்கு வேணாலும் போகலாம். எதுவுமே தப்பாலாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் படத்தை. நல்லா நமக்கு மெசேஜ் இருக்குது, கரப்ஷன் பண்ணக்கூடாது, கரப்ஷன் பண்ணாமல் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கரப்ஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அதனால என்ன பிரச்சனைகள் வருது அதையும் காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். ஒரே ஒரு சின்ன 2-3 இடத்துல எனக்கு கொஞ்சம் லேக்காக இருக்க மாதிரி ஃபீலாக இருந்தது. ஒன்று கொஞ்சம் சென்டிமெண்ட், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து சென்டிமெண்ட் சூப்பர், இதில் வந்து சென்டிமெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. ரெண்டாவது ஹேஷ்டேக் மூலமாக வரக்கூடிய விளைவுகளையும் காமிச்சிருந்தாங்க, பாசிட்டிவையும் காமிச்சிருந்தாங்க. அதெல்லாமே நல்லா இருந்தது. அரசியல் ஃபுல்லாகவே அரசியல் தான். ஓப்பனாக சொல்லணும்னா டைலாக்ஸ் வரிசாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அரசியல் ரீதியான கண்டென்ட்டாக மட்டும்தான் இருந்தது. வேறு அப்படியா? எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து சங்கர் சாருக்கு ரொம்ப பெரிய பாராட்டு ஒன்று சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம விவேக் சாரை எவ்வளோ மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நம்ம மிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை திருப்பி ஸ்க்ரீனில் பார்த்தது, இப்போ இருக்க ஜென்ரேஷன் அவரை தேடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஸ்க்ரீனில் பக்காவாக கதையை கண்டினியூட்டியாக கொண்டுட்டு வந்ததெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்ட் 3க்கு கொடுத்த ஹைப்பு உண்மையிலே சூப்பர். பார்ட் 3 எப்படா பார்ப்போம்னு வெயிட் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் டைலாக் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி, டைலாக்ஸ் வரிசா பார்க்கும்போது ஒன் லைனில் சொன்ன மாதிரி இருந்தது. இதில் வந்து நிறையா பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும்தான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஆக்சுவலி கிளைமேக்ஸ் முடிஞ்ச மாதிரியே தெரிலங்க. எதனால அப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை 3 ஹைப்புக்கு வெயிட் பண்ணுறதுக்காண்டி பண்ணாரா அப்படிங்கிறது தெரில. கிளைமேக்ஸ் சீரியஸாகவே நான் படம் முடிஞ்சிருச்சா அவ்வளோதானா அப்படிங்கிற அளவுக்கு லாஸ்ட்டாக ஸ்க்ரீன் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் வெளில கிளம்பிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் உட்கார வச்சிட்டாரு, வெளில போகாதீங்க உள்ளே வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி பார்ட் 3க்கு ஒரு ஹைப்பு கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு.